ஆக உங்கள் அனைவரையும் பாசத்தோடு எப்பொழுதும் போல் வரவேற்கிற தயலாவரம் தோட்டம், அதில் வசிக்கின்ற நான் இப்பொழுது ஒரு பொய்க்கூட்டம், பொய்யும் பொருட்டுமே அரசியலாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம். நாங்கள் அந்த கூட்டத்தை கட்சியிலிருந்து எடுத்துவிட்டோம். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எடுத்துவிட்டோம். அவரோடு சேர்ந்த சில ஒரு கூட்டங்கள் பொய்யாக பேசுவது, இட்டுக்கட்டி பேசுவது, ஏளனமாக பேசுவது, மனம் புண்படும்படி பேசுவது, என்னை மட்டுமல்ல 26 ஆண்டு காலம் ஓய்வின்றி உழைத்து வருகின்ற ஜே.கே. மணி, கௌரவ தலைவர் ஜே.கே. மணி அவர்களை வசைபாடுவதை நாளும் தொழிலாக கொண்டு செய்து வருவது, இப்படி அரசியல் அப்படி போன அந்த பொய்யர்கள் கூட்டம் அரசியல் பேசாமல் என்னை அரசியலிருந்து ஒழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதையோ பேசுகிறார்கள். நீதிமன்றத்திற்கு அதுவும் டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு சென்று எலெக்ஷன் கமிஷனிடம் அதில் இருக்கின்ற சில அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அவர்களே வழக்கு போடுவது, எலெக்ஷன் கமிஷனே ஒரு வழக்கை போடுவது வேடிக்கையிலும் வேடிக்கை. இது 2வது முறையாக தீர்ப்பு. இந்த ரெண்டு முறையும் தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்திருக்கிறது. அதனால் நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் ஏன் வரீங்க இந்த பழக்கத்துக்கு, நீங்கள் ஏன் போடுறீங்கன்ட்டு. அவங்களால பதில் சொல்ல முடியல. அந்த தீர்ப்பின் சாராம்சத்தை நம்முடைய முன்னாள் நீதி அரசர் வழக்கறிஞர் அருள் அவர்கள் உங்களுக்கு சுருக்கமாக விளக்குவார்கள். அரசியலில் இருந்து என்னை ஒழித்து கட்ட முயற்சி நடைபெறுகிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியிருக்கிறார். பாமக சின்னம் தொடர்பான வழக்கு குறித்து அவர் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஒரு கூட்டம் பொய் சொல்வதையே அரசியலாக கொண்டு செயல்படுகிறது என்று பேசியிருக்கிறார். அந்த கூட்டத்தை நாங்கள் கட்சியிலிருந்தே நீக்கிவிட்டோம் என்று கூறியிருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசும்போது அன்புமணியை அவர் கடுமையாக சாடியிருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். பொய்க்கூட்டம், பொய்யும் பொருட்டுமே அரசியலாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம். நாங்கள் அந்த கூட்டத்தை கட்சியிலிருந்து எடுத்துவிட்டோம். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எடுத்துவிட்டோம். அவரோடு சேர்ந்த சில ஒரு கூட்டங்கள் பொய்யாக பேசுவது, இட்டுக்கட்டி பேசுவது, ஏளனமாக பேசுவது, மனம் புண்படும்படி பேசுவது, என்னை மட்டுமல்ல 26 ஆண்டு காலம் ஓய்வின்றி உழைத்து வருகின்ற ஜே.கே. மணி, கௌரவ தலைவர் ஜே.கே. மணி அவர்களை வசைபாடுவதை நாளும் தொழிலாக கொண்டு செய்து வருவது,
இப்படி அரசியல் அப்படி போன அந்த பொய்யர்கள் கூட்டம் அரசியல் பேசாமல் என்னை அரசியலிருந்து ஒழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதையோ பேசுகிறார்கள். அரசியலிலிருந்து என்னை ஒழித்து கட்ட எதையோ பேசுகின்றனர். பொய் சொல்வதையே ஒரு கூட்டம் அரசியலாக கொண்டு செயல்படுகிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியிருக்கிறார். அந்த கூட்டத்தை நாங்கள் கட்சியிலிருந்தே நீக்கிவிட்டோம் என்றும் பேசியிருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். கடுமையாக சாடியிருக்கிறார். அரசியலில் அனுபவம் கொண்ட ஜி.கே. மணியை எதையோ சொல்லி வசைபாடுகின்றனர் என்றும் கூறியிருக்கிறார். அவர் பேசியவற்றை நாம் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பொய் கூட்டம் பொய்யும் பொருட்டுமே அரசியலாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம். நாங்கள் அந்த கூட்டத்தை கட்சியிலிருந்து எடுத்துவிட்டோம். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எடுத்துவிட்டோம். அவரோடு சேர்ந்த சில ஒரு கூட்டங்கள் பொய்யா பேசுவது, இட்டுக்கட்டி பேசுவது, ஏளனமாக பேசுவது, மனம் புண்படும்படி பேசுவது, என்னை மட்டுமல்ல 26 ஆண்டு காலம் ஓய்வின்றி உழைத்து வருகின்ற ஜே.கே. மணி, கௌரவ தலைவர் ஜே.கே. மணி அவர்களை வசைபாடுவதை நாளும் தொழிலாக கொண்டு செய்து வருவது. இப்படி அரசியல் அப்படி போன அந்த பொய்யர்கள் கூட்டம் அரசியல் பேசாமல் என்னை அரசியலிருந்து ஒழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதையோ பேசுகிறார்கள். பொய்க்கூட்டம் பொய்யும் பொருட்டுமே அரசியலாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம். நாங்கள் அந்த கூட்டத்தை கட்சியிலிருந்து எடுத்துவிட்டோம். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எடுத்துவிட்டோம். அவரோடு சேர்ந்த சில ஒரு கூட்டங்கள் பொய்யா பேசுவது, இட்டுக்கட்டி பேசுவது, ஏளனமாக பேசுவது, மனம் புண்படும்படி பேசுவது, என்னை மட்டுமல்ல 26 ஆண்டு காலம் ஓய்வின்றி உழைத்து வருகின்ற ஜே.கே. மணி, கௌரவ தலைவர் ஜே.கே. மணி அவர்களை வசைபாடுவதை நாளும் தொழிலாக கொண்டு செய்து வருவது. இப்படி அரசியல் அப்படி போன அந்த பொய்யர்கள் கூட்டம் அரசியல் பேசாமல் என்னை அரசியலிருந்து ஒழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதையோ பேசுகிறார்கள். ஒரு கூட்டம் பொய் சொல்வதையே அரசியலாக கொண்டு செயல்பட்டு வருகிறது என்று அன்புமணியை சாடியிருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். அந்த கூட்டத்தை நாங்கள் கட்சியிலிருந்தே நீக்கிவிட்டோம். அரசியலில் அனுபவம் வாய்ந்த ஜி.கே. மணியை என்னென்னவோ கூறி வசைபாடுகின்றனர். என்னை அரசியலை விட்டு ஒழிப்பதற்காக முயற்சி நடைபெறுகிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். அன்புமணியை அவர் கடுமையாக சாடியிருக்கிறார். பொய் புரட்டு கூட்டம் என்று விமர்சித்திருக்கிறார். ஒரு கூட்டம் பொய் சொல்வதையே அரசியலாக கொண்டு செயல்படுகிறது என்று அன்புமணியை விமர்சித்து சாடி பேசியிருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். அந்த கூட்டத்தை நாங்கள் கட்சியிலிருந்தே நீக்கிவிட்டோம். அரசியலில் அனுபவம் வாய்ந்த ஜி.கே. மணியை வசைபாடுகின்றனர். கட்சிக்காக ஓயாமல் உழைத்தவர் ஜி.கே. மணி என்று பேசியிருக்கிறார் ராமதாஸ். பொய் கூட்டம் என அன்புமணி தரப்பை சாடியிருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அதனை நாம் பார்க்கலாம். வேற எதுவுமே ரெக்கார்ட் பண்ணவே இல்லை.
அன்புமணி என்ற ஒரு வார்த்தை கிடையாது. அன்புமணி தலைவராக தேர்ந்தெடுத்ததை நாங்கள் விட்டுட்டோம், அதை சேர்த்துக்கணும்னு சொல்ல கிடையாது. ஐயா தலைவராக எடுக்கக்கூடாது என்றது கிடையாது. எந்த விதமான ஒரு கோரிக்கையும் வைக்கல. பொதுவான சட்ட நீதி இது, நாங்கள் பதிவு பண்ணிக்குவோம், அதான் எங்களுடைய டியூட்டின்னு சொன்னாங்க. நம்ம வழக்கறிஞர் எடுத்த எடுப்பிலேயே 30 நாட்களுக்குள் ரிவ்யூ செய்ய மனு கொடுக்க வேண்டும். 60 நாட்கள் ஆகிவிட்டது. போக வேண்டுமென்றால் அப்பீல் போயிருக்க வேண்டும், அதுவும் போகவில்லை. மறு ஆய்வுக்கு இந்த மனுவை எடுத்த எடுப்பிலேயே தள்ளுபடி செய்ய வேண்டும், இதை ஏற்கக்கூடாது என்று கடுமையாக ஆட்சேபித்து அதையும் பதிவு செய்ய சொன்னால் அதை பதிவு செய்து நீதிமன்றம், இரண்டையும் பதிவு செய்த நீதிமன்றம் அன்புமணி பெயரை சொல்லவில்லை, தலைவர் அவர் என்று சொல்லவில்லை, தலைவர் இல்லை என்ற தீர்ப்பை மாற்றவில்லை. 8வது பத்தி என்பது ஒரே ஒரு வரி, this court does not incline to change any of its orders made on 4/12/2025. இந்த நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பில் எந்த ஒரு வார்த்தையையும் மாற்ற விரும்பவில்லை, ஏனென்றால் அது தேவையில்லை. இந்த எடுத்த முடிவு இறுதியான முடிவு, அதில் அன்புமணி தலைவர் இல்லை என்பது திண்ணமான முடிவு, அதை மாற்ற முடியாது என்று தீர்ப்பு கொடுத்து விட்டது. வழக்கு போட்டது தேர்தல் ஆணையம். வழக்கு போட்ட தேர்தல் ஆணையத்தை எதிர்கொண்டது ஐயாவுடைய வழக்கறிஞர். நாங்கள் வருவதற்கு முன்பாக பிரஸ் மீட்டை கூட்டி வெற்றி வெற்றி வெற்றி, எங்களுக்கு தேர்தல் ஆணையம் வழியாக வெற்றி கிடைத்து விட்டது. என்ன வெற்றி கிடைத்தது? என்ன பொய் சொல்வதற்கு ஒரு அளவில்லையா? பாமக சின்னம் விவகாரம் தொடர்பான வழக்கு இருக்கும் நிலையில் அது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியிருக்கிறார். செய்தியாளர் சந்திப்பில் அவர் அன்புமணி தரப்பை பொய் கூட்டம் என்று விமர்சனம் செய்திருக்கிறார். என்னை அரசியலிலிருந்து ஒழித்து கட்டுவதற்காக முயற்சி செய்து வருகிறார்கள் என்றும் அவர் வெளிப்படையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.